ஷீட்ல போய் அப்போ ஒர்க் இருக்கு. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ரெக்கார்டிங் இதே மாதிரியா இருக்கு, காஸ்டிங்ல இதே மாதிரியா இருக்கு. எடுப்பா கொஸ்டின் எடுப்பா. ஏப்பா இப்போ கரெக்டா ரிவிஷன் பண்ணும், சரியா? பாடுறா தம்பி, டே ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. ஓகேவா? கொடு இல்லஸ்ட்ரேஷன் கொடு. யாரும் எது எழுத வேணாம், எல்லா சொல்யூஷன்ஸும் உனக்கு வந்து கொடுத்துருவாங்க. இந்த சாப்டர் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐ நீட் யுவர் 100+ ரிப்ளை. ஓகேவா? எடுப்பா. நான் கொஸ்டின் படிக்கிறேனாமா, நீ வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லணுமாமா. கரெக்டா? ஆமாவா? டே என்கிட்ட பதில் வரணும், சரியா? பதில் வரல அப்படின்னா அவ்வளவுதான், பாத்துக்க. நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. நான் இன்னைக்கு ஐ எம் குட். ஓகே, எஸ். இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டாச்சு வந்துடுவேன் நான். ஓகே, ஸ்டாண்டர்ட் மார்ஜினல் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க் யுவர் லைஃப். பாருப்பா, இல்லஸ்ட்ரேஷன் 2 எடுறா தம்பி. எடு illustration 2 எடு. ஸ்டடி மெட்டீரியல் illustration 2 7.14 எடுத்துட்டியா? எஸ் எஸ். unmute the mic. all online students unmute the mic. Yes, sir. everybody unmute the mic. yes. ஓகேவா? எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாருமே பதில் சொல்லணும். பதில் சொல்லலன்னா நான் பாயிண்ட் அவுட் பண்ணிடுவேன் நான். ஓகே. Acme Manufacturing Company Limited opens the costing records with the balances as on 1st July as follows. Material control account 1,24,000. என்ன பேலன்ஸ் பா? அது ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்கான். ட்ரையல் பேலன்ஸ்ல ஃபர்ஸ்ட் காலம் என்ன பேலன்ஸ் பா? ஓப்பனிங். ஓப்பனிங் எனக்கும் தெரியும்டா, நான் காலம் என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். டெபிட் பேலன்ஸ். வெச் செய்றீங்களா? என்னையும் வெச் செய்றீங்களா நீங்க? ஃபைன். Work in process control account எவ்வளோ? 62,500. ஓகே, இது என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். ஓகேவா? finished goods control account 1,24,000. இது என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் பேலன்ஸ் இருக்கு. ஏன்பா ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் brought down வரலாமா வரக்கூடாதாப்பா? வரலாம். சரி, இந்த வாட்டி ஓப்பனிங் பேலன்ஸ்னா போன வாட்டி என்னவா இருந்திருக்கும்? அது க்ளோசிங் பேலன்ஸ். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் க்ளோசிங் பேலன்ஸ்ல இருந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க? அப்சார்ப்ஷன், அண்டர் அப்சார்ப்ஷனும் ஓவர் அப்சார்ப்ஷனும் என்னவா ட்ரீட் பண்ணிருப்பாங்க? ஸ்பீக் அவுட். என்னவா ட்ரீட் பண்ணிருக்காங்க? அப்நார்மலா நார்மலாவா? நார்மல். ஏன்பா நான் சொல்லுது புரியுதா? அப்நார்மலா ட்ரீட் பண்ணிருந்தா எங்க போயிருந்திருக்கும்? Costing Costing P&L போயிருக்கும். Everybody reply, have you got it? This is the way of reading the question. போன வருஷமே ஒருத்தன் வந்து அப்நார்மல் அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷனை வந்து என்னவா ட்ரீட் பண்ணிருக்கான்? நார்மலா ட்ரீட் பண்ணிருக்கானா? கரண்ட் இயர்ல நீ என்ன அசம்ப்ஷன் எடுப்ப? என்ன காஸ்டிங் P&L போடுவியா இல்லனா நார்மல் லாஸ் போடுவியா? நார்மல் லாஸ். there is a policy called consistency. அக்கவுண்டிங் பாலிசில கன்சிஸ்டன்சின்னு இருக்குதா? AS1 சொல்லுதா? AS1 என்ன சொல்லுதுன்னு தெரியல சார், ஆனா கன்சிஸ்டன்சின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன கன்சிஸ்டன்சினா, ஒரு வாட்டி ஒரு அக்கவுண்டிங் பாலிசியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்னா அதே தான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் தொடர்ந்து. இந்த வாட்டி இது, அடுத்த வாட்டி அது, அதுக்கு அடுத்த வாட்டி அது அப்படின்னு சொல்லி பண்ண போனா வம்பாயிடும். கரெக்டா? யூ ஆர் வயலேட்டிங் AS1 and section 133 of Companies Act will be getting attracted. ஆமாவா? ஆமாவா இல்லையா? ஏன்பா புரிஞ்சுதா புரியலையா? Shall I proceed? Yes. Yes, sir. Next, administrative overhead control account எவ்வளவு இருக்கு? 12,000 credit balance. Credit. Selling and distribution overhead control account 6250 debit balance. Cost ledger control account, your trial balance should get tallied. நெட்டா என்ன பண்ணிருக்காங்க? 3,13,150 total பண்ணி போட்டிருக்காங்க. That you don't worry, it is an adjustment. Last at the end of the day your balance should get tallied. Okay, that I will be telling you with the help of this question. You will be coming to know. Don't bother. Okay, yes. Now you come for transaction. The following are the transaction for the quarter ended 30th September. Okay, yes, yes. Material purchased. எனக்கு தேவை எந்த இடத்துல இம்பாக்ட் ஆகும்? எந்த ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்தாலும்
ரெண்டு அக்கௌண்ட்ல இம்பாக்ட் ஆகும். ஆமாவா இல்லையா? எனக்கு தேவை எந்த ரெண்டு அக்கௌண்ட் இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? எவ்ரிபடி ஹாஸ் டு ஓபன் தேர் மவுத் ஆர் எல்ஸ் யூ வில் பி கெட்டிங் நைஸ் ப்ளோ ஃப்ரம் மீ. ஓகே, இந்த விஷயத்த நான் காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. ஏன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. ஏன்னா லாஸ்ட் 2 hours நான் ஸ்பெண்ட் பண்ணது இதுல இருந்து தான் எனக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். இல்ல அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் நான் பண்ணல, நான் இன்னொரு வாட்டி நான் அந்த டேபிள் போடணும். ஓகே, தட்ஸ் த ரீசன். ஒழுங்கா யோசிச்சு பதில் சொல்லு, இல்லைன்னா என்கிட்ட கெட்ட வார்த்தையில வாங்குவேன். ஓகே, எஸ். மெட்டீரியல் பர்ச்சேஸ் எவ்வளோ? 4,80,100. திங்க் தட் இட் இஸ், see the first line. Acme Manufacturing Company opens the costing records. That means they are telling that they have costing records separately, and by cost control ledger account you would have come to know they are following which system of accounting? Non-integrated system of accounting. Okay, integrated system of accounting இருந்துச்சுன்னா யாரை பார்த்திருந்திருக்க முடியாது? காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டை பார்த்திருந்திருக்க முடியாது. எப்ப புரிஞ்சுதா? எஸ், எஸ். Now you tell me material purchased, which accounts it will be getting impacted? CCL. Material store. Material Number store. 1 material, Yeah. number Material. 2 number 2 TCL. இப்போ சொல்லு, TCL. எங்க உள்ளார வரும்? பர்ச்சேஸ் பண்ணனா எங்க உள்ளார வரும்? Mat- ஸ்டோர்ஸ். Store. அப்போ Stores ஸ்டோர்ஸ் அக்கவுண்ட்ல 2 CCL அக்கவுண்ட், CCL அக்கவுண்ட்ல என்ன பண்ணும்? பை மெட்டீரியல். by materials. Am everybody clear? Everybody clear? Shall I proceed? Yes. sir. Second one, material issued to jobs. Jobs means your production department. Okay, material issued to jobs. சொல்லுப்பா. முதல்ல மெட்டீரியல் வெளிய போகுதா உள்ளார வருதா? வெளிய போகுதுன்னா எந்த அக்கவுண்ட்ல எக்ஸிட் கொடுப்ப? ஸ்டோர்ஸ் அக்கவுண்ட்ல கிரெடிட் வாட் கோஸ் அவுட். எங்க உள்ளார வரும்? Production. எங்க உள்ளார வரும்? WIP ல உள்ளார வரும். WIP. Everybody clear? Yes, sir. Yes. Yes, sir. Come for next one. Materials to works maintenance. Materials to works maintenance 41,200. Materials to works maintenance 41,200. Speak out. Production overhead. Don't you think that it is your indirect material? It is indirect material. எங்க கொடுத்திருக்காங்க? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. சொல்லுப்பா, இது இன்டைரக்ட் மெட்டீரியல் இன்கர்டா, இன்டைரக்ட் மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர்டா? இன்டைரக்ட் மெட்டீரியல் இன்கர்டா, இன்டைரக்ட் மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர்டா? டிரான்ஸ்ஃபர்ட். மெட்டீரியல் வாங்கியிருந்த அப்படின்னா பர்ச்சேஸ்டுன்னு சொல்லி இருந்திருப்பான், இல்லன்னா இன்கர்டுன்னு சொல்லி இருந்திருப்பான். அவன் என்ன சொல்லியிருக்கான்? மெட்டீரியல்ஸ் டு ஒர்க்ஸ் மெயின்டெனன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? மெட்டீரியல்ஸ் இஷ்யூ டு ஒர்க்ஸ் மெயின்டெனன்ஸ். கரெக்டா? அப்ப எங்க இருந்து வெளியே போகுது? ஸ்டோர்ல இருந்து வெளியே போகுது. Stores ledger. ஸ்டோர்ஸ்ல இருந்து வெளியே போகுது. எங்க உள்ளார வருது? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்ல உள்ளார வருது. புரியுதா? எங்க கிரெடிட்? மெட்டீரியல்ல கிரெடிட். எங்க டெபிட்? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்ல டெபிட். Production. Okay. Debit. நெக்ஸ்ட், மெட்டீரியல்ஸ் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் எவ்வளோ? 3,400. மெட்டீரியல்ஸ் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் எவ்வளோ? 3,400. யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற? 3,400. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். Administrative overhead. என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ற? Material. என்ன மெட்டீரியல்? இன்டைரக்ட் மெட்டீரியல். எங்க இருந்து எக்ஸிட், எங்க என்ட்ரி? ஸ்டோர்ஸ்ல எக்ஸிட், Stores and exit. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ்ல Entry. ஓகே. எக்ஸிட்டுக்கு வந்து கிரெடிட் வாட் கோஸ் அவுட், என்ட்ரிக்கு வந்து டெபிட் வாட் கம்ஸ். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் எவ்வளவு ஈஸியா இருக்குது பாரு எவ்வளவு ஈஸியா இருக்கு. மெட்டீரியல்ஸ் டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். Store. Transfer. மெட்டீரியல்ல எக்ஸிட், என்ட்ரி எங்க? Selling and distribution overheads la entry, sir. ஓகே, டன். நெக்ஸ்ட் அடுத்தது வேஜஸ் டைரக்ட், வேஜஸ் இன்டைரக்ட். வேஜஸ் டைரக்ட் எவ்வளோ? 1,49,300. வேஜஸ் இன்டைரக்ட் எவ்வளோ? 65,000. ஏன்பா பேசிக்கா என்ன கொடுத்துருக்கணும்னா வேஜஸ் இன்கர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ் கொடுத்துருக்கணும். ஆமாவா? வேஜஸ் இன்கர்டுன்னு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க? வேஜஸ் டைரக்ட் 1,49,300, வேஜஸ் இன்டைரக்ட் 65,000. அப்போ இன்கர் பண்ணியிருந்தா தானப்பா டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க முடியும். Yes, sir. ஆமாவா? அப்போ இன்கரன்ஸ் என்ட்ரி எவ்வளவுப்பா போடுவீங்க? 1,49,300 பிளஸ் 65,000. டைரக்ட் வேஜஸ் இன்டைரக்ட் வேஜஸ் எப்பவுமே ஒட்டுக்கதான் இன்கர் ஆகும். ஓகேவா? அப்ப எவ்வளவு இன்கரன்ஸ் என்ட்ரி?
2,14,300. 300. சரி, இன்கரன்ஸ்க்கு எங்கெங்க எல்லாம் என்ட்ரி ரிஃப்ளெக்ட் ஆகும்? CCL CCL, and wages. CCL and CCL wages and account. wages. Wages. ஓகேவா? ஓகே, இப்போ டைரக்ட் வேஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குப்பா. எங்கப்பா டைரக்ட் வேஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருந்திருக்கும்? WIP. 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 எங்க? WIP. வேஜஸ்ல இருந்து WIP க்கு போயிருக்கு. WIP கண்ட்ரோலுக்கு. வேஜஸ்ல இருந்து WIP க்கு போகும். WIP. ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? எஸ் சார். Yes, sir. போலாமா அடுத்ததுக்கு? எஸ். இன்டைரக்ட் வேஜஸ் வெயிட் பண்ண, இங்க நான் சொல்லணும். இன்டைரக்ட் வேஜஸ் வெயிட் பண்ண, நான் இங்க சொல்லணும். ஓகேவா? அது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்டா, அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்டா, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லியிருக்காங்களா? சொல்லல. யார அசியூம் பண்ணும்? ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் வரும். ஏன் வேற வழி இல்ல. வேற வழி இல்ல. உண்மையிலே அதுதான். If anything is not given, you have to assume it as a production overheads. Okay? Yes. Tell me, wages indirect na யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பீங்க? Production overheads க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. Production overheads க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. ஓகே, எங்கல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? wages account. அப்போ wagesல exit, production overheadsல entry. Okay, it is your indirect labor transfer. Done. அடுத்தது next, transportation for indirect materials 8,400. Transportation for indirect materials 8,400. யோசிங்க, யாரு கரெக்டா யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு சாக்லேட் பா. எக்ஸப்ட் நீ. ஓகே சுஜன், நீ இல்லப்பா. ஓகே, எஸ். டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ் 8,400. ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். சரி, நான் இப்படி கொடுக்குறேன். டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல். டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல். Working process. எல்லாம் எனக்கு நீங்க எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டீங்களாடா. மூளை இருக்கிறதுன்றது இருக்கு, யூஸ் பண்ணவே மாட்டீங்களா? டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல் கேட்கணும்ல. சப்ளையர்ல இருந்து ரா மெட்டீரியல் கூடவுனா, இல்லைன்னா ரா மெட்டீரியல் கூடவுன்ல இருந்து எது கொண்டு போறீங்க, ப்ரொடக்ஷன் கொண்டு போறீங்களான்னு கேட்கணுமா? கேட்க கூடாது? கேட்கணும். டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரம் சப்ளையர் டு ரா மெட்டீரியல் கூடவுன்னா யார் கூட ஆட் பண்ணணும்? Cost of purchase. பர்ச்சேசஸ்ல ஆட் பண்ணனும்னா எங்க வரும்? பர்ச்சேசஸ் மெட்டீரியல் அக்கவுண்ட்ல வரும். பர்ச்சேசஸ் கூட ஆட் ஆயிட்டு வரும். கரெக்டா இல்லையா? கரெக்டா? கரெக்ட். இதே ரா மெட்டீரியல் குடவுன்ல இருந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்க்கு எடுத்துட்டு போயிருக்கிறேன். இப்போ எங்க வரணும்? என்ன சொன்னேன் நான்? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ். கரெக்டா? சரி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. சரியா? டிரான்ஸ்போர்டேஷன்ங்கிறது இன்டைரக்ட் மெட்டீரியலா, இன்டைரக்ட் லேபரா, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்? நல்ல யோசிச்சு சொல்லு. மெட்டீரியலா, லேபரா, எக்ஸ்பென்சஸ்? எக்ஸ்பென்சஸ். பேசு. இன்டைரக்ட் மெட்டீரியலா, இன்டைரக்ட் லேபரா, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸா? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். என்னது? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். கரெக்டா? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எங்கேயாச்சும், அதாவது மெட்டீரியலுக்கு மெட்டீரியல்ல போட்டுருவேன். கரெக்டா? லேபருக்கு லேபர் போட்டுருவேன். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு எங்கேயாச்சும் இன்கரன்ஸ் போடுவியா? நீ போடுவியா? இன்கரன்ஸ் என்ட்ரி எங்கேயாச்சும் போடுவியா? எந்த அக்கவுண்ட்ல போடுவேன்? சிசிஎல்ல. கரெக்ட். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எந்த அக்கவுண்ட்ல போடுவீங்க? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் அக்கவுண்ட். புரியுதா? அப்போ ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் அக்கவுண்ட்ல இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் டு சிசிஎல் அக்கவுண்ட் போடணும். ஏன்பா புரிஞ்சுதா வித்தியாசம் என்னன்ட்டு? டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல் ஃப்ரம் சப்ளையர் பாயிண்ட் டு டில் யுவர் குடவுன். என்னவா இருக்கும்? காஸ்ட் ஆஃப் பர்ச்சேசஸ்ல போயிடும். மத்த எதுவா இருந்தாலும் எங்க வரும்? டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் மெட்டீரியல் எங்க வந்துரும்? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ். It is not a indirect material. It is not a indirect labor. By default, it is a indirect expenses. சார், பக்கத்துல indirect material இருக்கு. டே, indirect material பத்தி நான் இங்க பேசல. எதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்? டிரான்ஸ்போர்டேஷனை பத்தி பேசிட்டு இருக்கேன்.
புரியுதா? அப்போ டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இஸ் செட் டு பி யுவர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்கம். ஏன்பா நான் சொல்றது புரியுதா? ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? புரியாதவன் ஏன்பா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் பதில் சொல்லு. புரிஞ்சுதா புரியலையா? Yes, sir, got it. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் இன்கர்டு 2,42,250. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு எங்கெங்க வரும்? TCL ல வரும். ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ல 2CCL னு வரும். TCL அக்கவுண்ட்ல பை ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் னு வரும். ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? போலாமா? Yes, sir. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் அப்சார்ப்டு 3,59,100. யார் அப்சார்ப் பண்றாங்க? ப்ரொடக்ஷன் ஓவர் Question வருது. ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் யார் அப்சார்ப் பண்றாங்க? ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் யார் அப்சார்ப் பண்றாங்க? WIP அக்கவுண்ட். யாரு? WIP. ப்ரொடக்ஷன் ஏம்பா WIPக்கு எத்தனை குழந்தைங்கப்பா? பை டிஃபால்ட்ல 3, அப்பப்போ ஒட்டிட்டு வந்ததுன்னா 4. கரெக்டா? யார் 3? மெட்டீரியல், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் வந்தா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரலாம். கரெக்டா? மேண்டேட்டரியா 3 குழந்தைங்க அப்பப்போ ஒட்டிட்டு வர்றது யாரு? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதனால அப்பப்போ 4வது கூட மாறலாம். ஏன்பா புரிஞ்சுதா புரியலையா? எவ்ரிபடி காட் இட்? எஸ் எஸ். நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் இன்கர்ட் எவ்வளோ? 74,000. எங்க வரும்? முதல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ்ல பேசு. சரியா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ல என்ன என்ட்ரியா வரும்? டெபிட்டா கிரெடிட்டா? டெபிட்டா கிரெடிட்டா? Debit. டெபிட். 2CCL அக்கவுண்ட் பேமெண்ட் பண்ணாதாயா வரும் எல்லாமே. 2CCL. அப்போ CCL அக்கவுண்ட்ல என்ன பண்ணுவீங்க? அங்க கொண்டு போயிட்டு பை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ். ஏன்பா புரிஞ்சுதா? சரி, இன்கர் ஆயிடுச்சு, சும்மா வச்சுக்கிட்டு இருப்பியா? எங்க பண்ணுவ? எங்க பண்ணுவ? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் அலோகேட்டட் டு ப்ரொடக்ஷன் எங்க பண்ணுவீங்கப்பா? ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ். கரெக்டா? செருப்பாலே அடிப்பேன். 3வது நாள்ல மறப்பன் நீ சொன்னல, சொல்லிட்டு இருக்கிறேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் ஈவன் தோ இட் இஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன், வேர் இட் ஹேஸ் டு கோ? வேர் இட் ஹேஸ் டு கோ? Administrative overheads, even though it is related to production, where it has to go? Administrative overheads தான்டா. ஏன்னா அது பேரே என்னடா? Administrative overheads control account. என்னடா பேரு? Administrative overheads related to production control account. நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல சார் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். 3வது நாள் செத்ததுக்கு அப்புறம் 3வது நாள் பால் ஊத்துற மாதிரி பால் ஊத்திட்டு இருக்கிறேன் இப்போ. கரெக்டா? என்னன்னு சொன்னேன்? நான் அன்னைக்கே சொன்னேன் சார், Administrative overheads related to production, you will be telling production overheads ன்னு சொன்னேன். அதே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏண்டா தெளிவா சொல்றான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு. அப்ப எங்க போனோம்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட்டுக்கு தான் போனோம். அந்த அக்கவுண்ட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் பேர் என்ன? அந்த 5 ஐட்டம்ல வரக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் எதை பத்தி சொல்லுது? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். ஏன்னா ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் கொடுத்து ஏன்டா அது ஏன்டா பாக்குறீங்க? ஏன்னா முன்னாடி வர்றதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிறத ஏன்டா பாத்துட்டு இருக்கீங்க? மறுபடியும் இதே தான் தப்பு பண்ணி எவனாச்சும் ஒருத்தன் சிக்கிடுறான். எவனாச்சும் இல்ல, எல்லாருமே சிக்கிறாங்க. எந்த பேட்ச்ல வந்து எடுத்தாலும் நான் முதல் நாளே சொல்லியிருப்பேன், டே இது வந்து 3வது நாள் நீங்க தப்பா சொல்லுவீங்க. கரெக்டா சொல்றீங்க, 3வது நாள் தப்பா. இவன் தோ நான் எத்தனை வாட்டி சொன்னேனா இல்லையா? இவன் தோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன், யூ ஷுட் நாட் கோ ஃபார் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ், யூ ஷுட் கம் ஒன்லி அண்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். சொன்னேனா இல்லையா? மறுபடியும் அதே தான் சொல்லிட்டு இருக்கு. வெக்கம்ன்றது இருக்கணும் டே மனுஷனுக்கு. சரியா? அது இல்ல அப்படின்னா எவ்வளவு வேணாலும் கழுவி ஊத்தலாம். கரெக்டா? சரி பாரு. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் அலோகேட்டட் டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். எங்க டே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் அலோகேட்டட் டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் அலோகேட்டட் டு ப்ரொடக்ஷன் நீ சொன்னது கரெக்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் அலோகேட்டட் டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்க போகணும்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போனோம். எங்க போனோம்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். 2 பிரசன்டேஷன் இருக்கு. ஒன்னு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பண்றது, இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா இதை வந்து என்ன பண்றது? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அனுப்புறது. உன்னோட இன்ஸ்டிடியூட் வந்து என்ன பண்ணிருக்குன்னா ஸ்ட்ரைட்டா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அனுப்பியிருக்கு. அதுவும் கரெக்ட். புரியுது என்ன சொல்றேன்றது? அதுவும் கரெக்ட். இல்ல சார் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அனுப்புறேன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அனுப்புறதுல வச்சு அங்கேயே வந்து நான் என்ன பண்ணலாம், அங்க இருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்கு அனுப்பலாம்.
ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? யுவர் இன்ஸ்டிடியூட் ஹஸ் டேக்கன் த செகண்ட் ஸ்டாண்ட். யுவர் இன்ஸ்டிடியூட் ஹஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஸ்ட்ரைட்லி டு த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? சரி Yes, sir. சரி, மறுபடியும் கேட்கிறேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் எவ்வளோ? 52,900. சரியா? அலோகேட்டட் டு ப்ரொடக்ஷன் கரெக்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ்ல தான் இருக்கும். ஆனா இங்க யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறான் அவன்? யார் அப்சார்ப் பண்றாங்க அந்த 52,900? FG. Finished goods. Finished stock account. கரெக்டா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் யார் அப்சார்ப் பண்ணுவாங்க? ஃபினிஷ்டு ஸ்டாக். அப்ப அந்த 52,900 யார் அப்சார்ப் பண்ணுவாங்க? ஃபினிஷ்டு ஸ்டாக். இந்த 14,800 எங்க அனுப்பியிருக்கணும்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் போயிருக்கணும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யார் அப்சார்ப் பண்ணுவாங்க? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அதனால தான் என்ன பண்றாங்க, இந்த 14,800 என்ன பண்றாங்க, ஸ்ட்ரைட்டா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்கு அப்சார்ப் பண்றாங்க. எப்ப புரியுதா? ரெண்டு வே ஆஃப் பிரசன்டேஷனும் கரெக்ட்ப்பா. இஃப் ஐ பீங் இல்ல எவாலுவேட்டர் எவனா இருந்தாலும் சரி, both way set to be correct. ஓகே, நெக்ஸ்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் இன்கர்ட் எவ்வளோ? 64,200. எவ்வளோ? 64,200. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் அப்சார்ப்டு எவ்வளோ? 82,000. எனக்கு சொல்லு, இன்கர்ட் எங்க வரும், அப்சார்ப்டு எங்க வரும்? Incurred. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ல 2 CCL. ஓகேவா? அப்சார்ப் பண்றது யாரு? அப்சார்ப் பண்றது யாரு? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் அப்சார்ப் பண்றது யாரு? Cost of sales. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். கரெக்டா? Cost of அப்போ sales. காஸ்ட் ஆஃப் சேல் சாரி செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் அக்கவுண்ட்ல காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்சார்ப் பண்ணாங்கன்னா பை காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்சார்ப். ஏன்பா புரியுதா புரியலையாப்பா? எவ்ரிபடி காட் இட்? Yes, sir. Yes, sir. Yes, sir. ஏன்பா ரகு புரியுதாப்பா? சார் கேக்குதா? கேக்குதுப்பா. உனக்கு புரியுதாப்பா? இல்ல சார் எஸ் என்னது? எஸ்ன்னு சொல்லிட்டு தான் சார் இருந்தேன். என்னப்பா? எஸ்ன்னு தான் சார். இல்ல சார் பேசுனேன் சார், உங்களுக்கு கேட்கல சார் நடுவில், அதை சொன்னேன். புரியுதா புரியலையாப்பா? புரியுது சார், புரியுதுன்னு தான் சார் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் finished goods produced 9,58,400. சொல்லுப்பா. finished goods எங்கப்பா ப்ரொடியூஸ் ஆகுது? finished goods எங்கப்பா ப்ரொடியூஸ் ஆகுது? WIP. கரெக்டா? அப்போ WIP ல இருந்து வெளியே வர்ற மாதிரி இருக்குமா, உள்ளார போற மாதிரி இருக்குமா? வெளியே வர்ற மாதிரி. WIP ல இருந்து வெளியே வரும். எங்க வெளியே வரும்? WIP ல இருந்து வெளியே வரும். எங்க உள்ளார போகும்? finished stock குடோனுக்கு உள்ளார போகும். அப்போ finished stock கண்ட்ரோல் அக்கவுண்ட்க்கு உள்ளார போகும். ஏன்பா புரிஞ்சுதா புரியலையா? ஏன்பா அந்த ட்ரெயில் புரியுதாப்பா? டிரான்சாக்ஷன் ட்ரெயில் புரியுதா? எங்க வரும், எங்க போகும், அந்த ட்ரெயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ட்ரெயில் கொடுக்கிறது தான் யாரு? காஸ்ட் ஷீட். அந்த ட்ரெயில் கொடுக்கிறது தான் யாரு? காஸ்ட் ஷீட். புரியுதா? நெக்ஸ்ட் அடுத்தது finished goods sold 9,77,300. finished goods sold FG. எங்க இருந்து வெளியே வரும்? முதல்ல finished goods ல இருந்து சேல் ஆகும். சரியா? எங்க போகும்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்கு போய் உட்கார்ந்து. Cost of sales. ஓகே, சேல்ஸ் வந்து உன்னோட காஸ்டிங் P&L-க்கும் CCL-ல வரும். ஓகே, தட்ஸ் ஆல். மார்க் அப் வேரியஸ் அக்கவுண்ட்ஸ் as you envisage in the cost ledger and prepare a trial balance as on 30th September. ஓகேவாப்பா? எனக்கு நீ அசிஸ்ட் பண்ணு, வேற எதுவும் பண்ணாத. ஓகே, all these things has been solved in a note, don't bother. ஓகே, எஸ், எனக்கு அசிஸ்ட் பண்ணு. ஓகே, என்ன பண்ணுன்ட்டு அசிஸ்ட் பண்ணு. Nearly it will be taking 30 to 35 minutes to complete. Immediately after this I will be giving one more question to complete. Okay, புரியுதா என்ன சொல்றேன்றது? அது பண்ணா போதும். Yes, sir. Okay, fine. Next. ஃபர்ஸ்ட் யாருப்பா பிள்ளையார் சொல்லி? யாருப்பா பிள்ளையார் சொல்லி? CCL. CCL அக்கவுண்ட். கரெக்டா? CCL அக்கவுண்ட் சொல்லு. CCL அக்கவுண்ட் ஓபனிங் பேலன்ஸ் என்ன பேலன்ஸ்பா? டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸாப்பா? ஓபனிங் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் பை
பேலன்ஸ் கேரிட் brought down எவ்வளோ 3,13,150. ஓகே சரி ஸ்டார்ட் பண்ணலாமா டிரான்சாக்ஷனு. செகண்ட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் யாரது ஓபன் பண்ணும்? மெட்டீரியல். சொல்லுப்பா சொல்லுப்பா. மெட்டீரியல் பர்ச்சேஸ்டுப்பா எங்கப்பா ஸ்டார்ட் பண்ணும்? ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கா? ஆமாண்டா ஓப்பனிங் பேலன்ஸ் மறந்துடுவேன், கரெக்டா சொல்லுங்க. 2 பேலன்ஸ் brought down எவ்வளோப்பா? 1,24,000. 2 பேலன்ஸ் brought down எவ்வளோ? 1,24,000. சொல்லுப்பா என்னப்பா பண்ணும்? சொல்லுப்பா ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்னப்பா? மெட்டீரியல் பர்ச்சேஸ். எங்கப்பா உள்ளார வரும்? மெட்டீரியல்ல Material. 2 CCL அக்கவுண்ட். 2 CCL அக்கவுண்ட் எவ்வளோ? 4,80,001. ஓகே கரெக்டாப்பா? சரி என்ன பண்ணும்பா இமீடியட்டா? பை மெட்டீரியல் அக்கவுண்ட். Material control account. எவ்வளோ? 4,80,000. 4,80,100. Next material issue to jobs. Material issue to jobs. சொல்லுப்பா எங்கப்பா போகும்? எங்கப்பா போகும்? எங்க வெளிய போகும் எங்க உள்ளார வரும்? மெட்டீரியல் இருந்து வெளிய போகும். மெட்டீரியல் இருந்து வெளிய போகும். WIP க்கு உள்ள வரும். பை WIP WIP control control account. account. WIP Control account. பை WIP அவங்கள உள்ளார வர சொல்லுப்பா. கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே நிமிஷம். பை WIP கண்ட்ரோல் அக்கௌண்ட் எவ்வளோ? WIP கண்ட்ரோல் அக்கௌண்ட் 4,77,200. 400 கரெக்டாப்பா? 4,77,000. ஓகே WIP எங்கப்பா ஓபன் பண்ணுமாப்பா? தேர்ட் ஒன். அவங்கள வர சொல்லிடுங்க கொஞ்ச நேரம். அவங்க உட்காந்து பார்த்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 நிமிஷம் உட்கார இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டெல் மீ 2. நெக்ஸ்ட் என்னப்பா பண்ணும்? WIP கண்ட்ரோல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு. சைமல்டேனியஸா ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்றப்ப அதோடைய கவுண்டர் டிரான்சாக்ஷன்ஸையும் ரெக்கார்ட் பண்ணிடு. ஓகே இல்லனா மறந்துடுவீங்க, கடைசியில் என்ன ஆகும்? பேலன்ஸ் டேலி ஆகாது. ஓகே டெல் மீ வாட் இஸ் an opening balance? What is an opening balance? 62,500. 2 balance brought down எவ்வளவு பேலன்ஸ் brought down? 62,500. இமீடியட்டா இது என்ன பண்ணும்? இங்க போஸ்ட் பண்ணும். ஏன்பா இங்க வெளிய போச்சுன்னா இங்க எக்ஸிட்னா என்ட்ரி எங்கப்பா? இங்க எக்ஸிட்னா என்ட்ரி எங்க? 2 எங்கப்பா? மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கவுண்ட். மெட்டீரியல் கண்ட்ரோல். எவ்ரிபடி பார்ட்டிசிபேட். Please don't hesitate to participate. Okay, everybody has to participate. Okay, yes. 400. Next என்ன? அம்மா next என்ன? Okay, fine. Materials to works maintenance. Next transaction என்னப்பா? works maintenance. Material control accountல இருந்து எங்கப்பா போகுது? எங்கப்பா? production overheads. எங்கப்பா exit? Material and exit. பை எங்கப்பா எக்ஸிட்? ஒர்க்ஸ்க்கு போகுது. ஒர்க்ஸ்னா யாருப்பா? ப்ரொடக்ஷன். ஒர்க்ஸ்னா யாரு? ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட். பை ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் எவ்வளவுப்பா வருது? 41,200. 41,200. நெக்ஸ்ட் எங்க பாகும்? நெக்ஸ்ட் என்ன பாகும்? ஃபோர்த் क्वेश्चन நம்பர் 4 சொல்லுப்பா. ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் சொல்லுப்பா. என்னப்பா பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் கொடுத்திருக்கானப்பா? கொடுத்திருக்கானா? கொடுத்திருக்கான். என்ன பேலன்ஸ் பா கொடுத்திருக்கான்? டெபிட் பேலன்ஸ். டெபிட் பேலன்ஸ் 2 பேலன்ஸ் brought down எவ்வளோ? 8,400. அங்க என்னப்பா எக்ஸிட் போட்டிருக்கியாப்பா? என்ட்ரி இங்க என்னப்பா வரும்? என்ட்ரி டு மெட்டீரியல் அக்கவுண்ட் எவ்வளோ? 41,200. 41,200. ஏன்பா up to this clear everybody?
Up to this clear, sir. everybody? Shall I proceed? Yes, sir. Shall I proceed? Yes. Yes, எப்ப sir. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்காப்பா? ரெக்கார்ட் Yes, sir. ஆயிட்டு இருக்கா இல்லையாப்பா? ஒரே நிமிஷம் இருப்பா. ஆயிட்டு இருக்குப்பா. ஓகேப்பா. ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் என்னப்பா பண்ணோம்? மெட்டீரியல் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ். மெட்டீரியல் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ். சொல்லுப்பா, எங்கப்பா அனுப்பணும்? மெட்டீரியல் எங்கப்பா போகுது? சொல்லுப்பா, Admin மெட்டீரியல் overheads. எங்க இருந்து போகுது? ஸ்டோர்ஸ்ல இருந்து போறது. அப்போ ஸ்டோர்ஸ்ல என்ன எக்ஸிட்டா என்ட்ரியா? எக்ஸிட் பை Exit பை by அட்மினிஸ்ட்ரேட்டிவ் Admin. ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட். overhead control account. எவ்வளோ? 3,400. 3400. 400. 3400. இமிடியேட்டா என்ன பண்ணும்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் Admin ஓவர்ஹெட் Administration overhead. ஓபன் பண்ணிடு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட். ஓகேவா? ஆமாவா? Yes, sir. இப்போ ஓபனிங் பேலன்ஸ் Yes, sir. கொடுத்திருக்கானா? என்ன கொடுத்திருக்கான்? கிரெடிட் பேலன்ஸ். Credit பை balance. பேலன்ஸ் brought down 12,000. By balance. பை பேலன்ஸ் brought down 12,000. ஓகேவா? அடுத்தது Yes. இங்க வந்திருக்கிறதா? இங்க என்னப்பா? அங்க வெளியே போயிடுச்சுப்பா. இங்க என்ன வரும்? டு பேலன்ஸ், சாரி, டு மெட்டீரியல் கண்ட்ரோல் Material அக்கவுண்ட். control account. சார், கிரெடிட் பேலன்ஸ் அந்த சைடு கொடுத்துருக்கான், இந்த பேலன்ஸும் அங்கே போடுறேன் அப்படின்னா கெட்ட வார்த்தையில் திட்டுவேன் நான். கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்கான், கொடுக்கணும். அவன் என்ன பண்ணும்? அங்க அனுப்புறானா இங்க உள்ளார வரும். எவ்வளவு அமௌண்ட்? 3,400. 3,400. டன். அடுத்தது மெட்டீரியல்ஸ் டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். Sales department. எங்கப்பா எக்ஸிட்? Material and பை செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட். எவ்வளோ? 7,200. 200. 7,200. என்ன ஓபன் பண்ணும் இப்போ? Selling and distribution செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட். account. Okay. ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கா? Yes, sir. Debit இருக்கா? balance. Sir. டெபிட் பேலன்ஸ். Debit டூ பேலன்ஸ் brought down. எவ்வளோ? 6,250. 1,250. 6,250. 250. 250. ஓகே. சோ அங்கல இருந்து எங்க எக்ஸிட் ஆயிருக்கு? செல்லிங் அண்ட் Material டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட். Material. இங்க எக்ஸிட் ஆயிருக்கு 7,200. எங்க உள்ளார வரும்? Selling and செல்லிங் அண்ட் distribution டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் overheads. ஹெட்ஸ்ல உள்ளார வரும். டூ என்ன அக்கவுண்ட்? டூ என்ன அக்கவுண்ட் பா? மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கவுண்ட். எவ்வளோ? 7,000. 7,200. 7,000. Up to this clear? Yes, sir. Up to this clear? Yes, sir. ஏம்பா ரகு, புவனேஷ், என்னப்பா புரியுதா புரியலையாப்பா? Yes, sir. Yes, sir. Okay, fine. Now see the next transaction. See the next transaction. What is the next transaction given? Wages direct and indirect. See, listen carefully. They have not given incurred, transferred. கொடுக்கல. அப்போ நான் என்ன assumption எடுக்கிறேன்? What is an assumption I am going to take? As incurred, as transferred. As incurred, as transferred. Okay, incurredக்கும் transferredக்கும் செப்பரேட்டா கொடுக்கல. ஆக்சுவலா கொடுத்துருக்கணும். incurred எவ்வளோ, transferred எவ்வளோன்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கொடுத்துருக்கணும். கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல you have to take an assumption that எவ்வளோ incur ஆயிருக்கோ அவ்வளோ அமௌண்ட் என்ன பண்ணிட்டேன் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். Okay, by reading the question itself you will be coming to know. Don't bother. Okay, don't pressurize yourself whether institute is going to give or not. Institute வந்து இப்போ கொஞ்சம் புத்திசாலி ஆயிட்டாங்க. Okay, so what they will be telling you, they will be giving you in question what is the incurred, what is the transferred. If not given, don't bother. You take an assumption that what is incurred, as incurred, as transfer. எவ்வளோ incur ஆயிருக்கோ அவ்வளோ transfer ஆயிருக்கு. Clear? Yes. Now you tell me what I need to do. Selling and distribution. இப்போ ஓகே, இது முடிஞ்சிருச்சு. என்ன இப்போ wages account open Wages பண்ணுமா? control account. Wages account Wages open பண்ணு. control account. Wages control account open பண்ண. Wages direct எவ்வளோ? Direct plus indirect labor எவ்வளோ வருது? 249,300 plus 65,000 எவ்வளோ? 149,300. 2,14,300. 2,14,300. 2,15 14 14,300. சொல்லு, இதுக்கு என்ன 214. இன்கரன்ஸ் தான் போடுறேன். யூ ஹேவ் டு புட் இன்கரன்ஸ். இன்கரன்ஸ் என்ன பண்ணுவீங்க? 2CCL அக்கவுண்ட். CCL account. 2CCL அக்கவுண்ட். அப்போ CCL அக்கவுண்ட்க்கு என்ன போ? அங்க போ. CCL By அக்கவுண்ட் wages control account. பை எங்க? பை வேஜஸ். பை Control account. வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் எவ்வளோ? 2,14,300. 2,14,300. 2,14,300. Fine. Is it clear?
shall I Yes, sir. proceed? Shall I proceed? Yes. Yes, sir. சரி, as incurred as absorbed இல்லையாப்பா? சரி, டைரக்ட் wages யார் அப்சார்ப் பண்றாங்க? டைரக்ட் wages யார் அப்சார்ப் பண்றாங்க? யார் டைரக்ட் wages அப்சார்ப் பண்ணுவாங்க? Work in progress. WIP. Work in progress. WIP. WIP க்கு எத்தனை Control குழந்தைங்க? account. 3. அப்பப்போ 4வது ஆளும் வருவான். யார் அந்த 3 குழந்தைங்க? Direct Material, material. Direct material, direct wages, production production overhead. overhead. இன்னொருத்தையும் ஓட்டிட்டு வருவான். Direct Direct expense. Direct expenses. expenses. Direct expenses. Expenses. Now you tell me by WIP. WIP control account. Control account. எவ்வளோ? 1,49,300. 1,49,300. இம்மீடியட்டா எங்க ஓடிடணும்? இமிடியேட்டா எங்க ஓடிடணும்? ஒரு லெக் அட்டென்ட் பண்ணிட்டானா இன்னொரு லெக் போட்டுறணும் டக்குன்ட்டு. கரெக்டாப்பா? டூ wages control account எவ்வளோ? Control account. 1,49,300. 1,49,300. 1,49,300. Done. Next comes here. முடிஞ்சதாப்பா? சரி, ஒருத்தனை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இன்டைரக்ட் வேஜஸ் யாரு? பை ப்ரொடக்ஷன் ஓவர். ஏன்பா ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் ப்ரொடக்ஷன் 65,000. டிபார்ட்மென்ட்னு சொல்லி கொடுத்துருக்கானா? கொடுக்கல. எதுவுமே சொல்லனா வாட் யூ ஹேவ் டு டேக் an assumption. ப்ரொடக்ஷன் நியரஸ்ட் யாருப்பா? நியரஸ்ட் யாருன்னு பாரு. ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் எடுத்த உடனே யார் வர்றாங்க? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். இஃப் நத்திங் ஹஸ் செட் இன் a question, you have to take a stand that overheads happens to be your production overheads always. Okay? Yes. Tell me, by production overhead control account எவ்வளோ? 65,000. 65,000. Next comes here. இப்போ எங்க வரும் ஓடி இங்க பாரு, அங்க வெளியே வந்துருச்சு. இங்க என்ன பண்ணும்? Two wages account. Control Two account. wages control account எவ்வளவு வருது? 65,000. 65,000. Okay, so only incurrence entries will only be recorded where? In CCL. Rest all the CCL. transactions, transfer entries எங்கல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது? எந்த அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது? டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அக்கவுண்ட்டை வந்து என்ன பண்ணும்? கிரெடிட் பண்ணும். எக்ஸிட் எந்த அக்கவுண்ட்டுக்கு உள்ளார வருதோ அந்த அக்கவுண்ட் என்ன பண்ணணும்? என்ட்ரி பண்ணணும். கிரெடிட் வாட் கோஸ் அவுட், டெபிட் வாட் கம்ஸ். Debit what comes in. ஓகே, இந்த ஒரு ரூல் இன்கரன்ஸ் என்ட்ரிஸ் எல்லாம் சிசிஎல். இந்த ரெண்டு ரூல் தெரிஞ்சா போதும், entire at least 70% of this chapter will be completed. Okay, most of the students are making mistake by hearting the entries, which is not necessary at all. Okay, yes, if you know the cost sheet, if you know where the entries are moving out, then you can able to do this question easily. Per next அடுத்தது என்னன்னு பாரு. Transportation of indirect material. Wait பண்ணு. Transportation என்ன? Indirect material labor expenses? Indirect expenses. Direct material. பக்கத்துல indirect material இருந்தாலும் என்ன நேச்சர் அது? Indirect expenses. Transport பண்ணிருக்கிறது யார்? Indirect material. Okay, by default it is a indirect expenses. Tell me indirect expenses. எங்கப்பா வரும்? Production overhead la to CCL account. It is getting incurred now. It is getting incurred now. எவ்வளோ? 8,400. என்னப்பா எழுதுறாங்க? இங்க எழுதுறேன் பாரு. Transportation expenses incurred. ஓகேவா? It is your indirect expenses. So automatically எங்க போயிடணும்? CCL account by production overhead account. How much? 8,400. Transportation எவ்வளோ? Transportation incurred. Indirect expense. Done. Next அடுத்தது என்ன? Production overheads incurred எவ்வளோ? 2,42,250. 2,42,250 எங்க வருது? Production overheadsல சொல்லுப்பா. Incurred-ஆ transferred-ஆப்பா அது? Incurred-ஆ transferred-ஆ? Incurred. சொல்லு. 2 CCL account எவ்வளோ? 2,42,250. என்ன பண்ணும் இமீடியட்டா? பை CCL account. By production overhead control account. Control account. 2,42,250. 250. Next, absorbed production overheads. யாருப்பா absorb பண்ணுவா? Production overheads யாருப்பா absorb பண்ணுவா? WIP. சொல்லுப்பா. இப்போ என்ன பண்றாங்க? பை WIP control account. பிராக்கெட்ல என்னப்பா? absorbed overheads. ஏன்பா பெரிய ஆள் தானப்பா அப்சார்ப் பண்ண முடியும். கரெக்டாப்பா? பெரிய ஆள் யாருப்பா? WIP. ஓகே, எஸ். டெல் மீ வாட் இஸ் த அமௌண்ட்?
3,59,000 3,59,000 ஓகே இமிடியேட்டா எங்க போணும்ப்பா இமிடியேட்டா எங்க போணும்ப்பா WIP control to Progress control account. to production overhead control account எவ்வளோ 3,59,000 Production overhead. 3,59,100 நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் இன்கர்ட் ஓபன் பண்ணுமா ஆல்ரெடி இருக்கா எங்க இருக்கு இங்க இருக்கா இருக்கு Administration account. சொல்லுப்பா என்னப்பா சொல்றான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் இன்கர்டுங்கறான்ப்பா என்னப்பா பண்ணும் 2CCL அக்கவுண்ட் இன்கர்ட் தட் மீன்ஸ் இன்கர்ட்னா இப்போதான் இன்கர் பண்றாங்கன்னு அர்த்தம் எவ்வளோ 74,000 34,000. ஸ்ட்ரைட்டா எங்க போகணும் CCL அக்கவுண்ட் போ பை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் அக்கவுண்ட் எவ்வளோ 74,000 ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா போலாமாப்பா அடுத்ததுக்கு நெக்ஸ்ட் என்னப்பா அவங்கிட்டே வாப்பா என்னப்பா சொல்றான் அவன் மறுபடியும் என்னப்பா சொல்றான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் அலோகேட்டட் டு ப்ரொடக்ஷன் எவ்வளோங்கிறான் 52,900 ஏன்பா அலோகேட்டட் ஓவர்ஹெட்ஸ் இஸ் அதர்வைஸ் நோன் as அப்சார்ப்ட் ஓவர்ஹெட்ஸ் ஓகேவாப்பா சொல்லுப்பா இந்த 52,900 யார் அப்சார்ப் பண்ணுவாங்கப்பா இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ல இருந்துகிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் அப்சார்ப் பண்றான் யாரா அப்சார்ப் பண்ணுவான் அவனை ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் அடுத்தது இன்னொரு ஆன்சர் சொல்றான் வேற என்னடா ஒருத்தன் என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் அப்சார்ப் பண்றான்றான் இவன் என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் அப்சார்ப் பண்றான்றான் நீ என்னப்பா சொல்ல போற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் யாருப்பா அப்சார்ப் பண்ணுவாங்க நல்ல காஸ்ட் ஷீட்டை யோசிச்சு பாருப்பா ஏப்பா WIP முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் வருவானா இல்ல அதுக்கு முன்னாடி வருவானாப்பா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓபனிங் WIP க்ளோசிங் WIP அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வருது நெட் ஃபேக்டரி காஸ்ட் அதுக்கப்புறம் யார் வராங்க 5 ஐட்டம் ஆட் பண்றீங்க அதுலதான் யாரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிமெம்பர் தி ஸ்டேஜ் ஹூ இஸ் தி ஸ்டேஜ் ஃப்ரம் நெட் ஃபேக்டரி காஸ்ட் ஹூ இஸ் தி ஸ்டேஜ் காஸ்ட் ஷீட்ல யாருப்பா இருப்பா Finished accounts. காஸ்ட் ஷீட்ல யார் இருப்பா யார் இருக்கிறாங்க நெட் ஃபேக்டரி காஸ்ட்க்கு அப்புறம் தான் அந்த 5 ஐட்டம் வருது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் பக்கத்துல யார் அப்சார்ப் பண்றா finished goods தோல் அவுட்ஸ் தொங்க விட்டுருவேன் WIP-க்குன்ற ஒருத்தன்றான் இவன் என்னன்னா ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்ங்கறான் ஏன்டா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் எப்பறா போய் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்ல உட்கார்ந்துக்கும் இவன் என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ்ங்கறான் யார் எங்கேஜ் பண்றாங்க யார் அப்சார்ப் பண்றாங்க administrative overhead related to production account will be absorbed by finished goods control account புரியுதா யாருக்கு அப்புறம் வரணும் WIP எங்க முடியுதுன்னு பாரு WIP காஸ்ட் ஷீட்ல எங்க முடியுது முன்னாடியே முடிஞ்சிடுறது கரெக்ட்டா எங்க முடியுது அங்க பாரு அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ரிலேட்டட் ப்ரொடக்ஷன் நீ மறுபடியும் போய் WIP ல போடுறாங்கற பார்த்து பதில் சொல்லு இல்லனா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பாத்துக்கோ சங்கடமே படுறது இல்ல அப்புறம் சொல்ல எங்க இருந்து வருது பை finished goods control account எவ்வளவு அப்சார்ப் பண்றாங்க 52,900 பிராக்கெட்ல என்ன அப்சார்ப்டு ஓவர் கரெக்ட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் finished goods control account ஓபன் பண்ணிக்கணும் ஓபனிங் பேலன்ஸ் இருக்கா அவனுக்கு இருக்கு 2 பேலன்ஸ் brought down எவ்வளோ 1,24,000 கரெக்ட்டா யார் அப்சார்ப் பண்ண அப்சார்ப்ட் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளவு வருது இப்போ வருதா 52,900 2 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் அக்கவுண்ட் 52,900 டன் நெக்ஸ்ட் அடுத்தது administrative overheads allocated to sales department சரி சேல்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு உண்டான ஓவர்ஹெட்ஸ் அப்சார்ப் பண்றது யாரு
காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கரெக்டா? Yes, sir. பை அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ்ல இருந்தே கொஞ்சம் அமௌண்ட் எங்க அப்சார்ப் பண்ணி யார் அப்சார்ப் பண்ணிடுவாங்க? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். யூசுவலா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் தான் யார் அப்சார்ப் பண்ணுவாங்க? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகேவா? இங்க ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டான் என்னன்ட்டு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ், சர்டன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் வந்து செல்லிங் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு உண்டானது அப்படின்ட்டான். அப்ப அந்த அமௌண்ட் யார் அப்சார்ப் பண்ணுவாங்க? யாரு? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். எவ்வளோ? 14,800. 14,800. இதுவும் என்ன? அப்சார்ப்டு ஓவர். இதுவும் என்ன? அப்சார்ப் ஓவர்ஹெட். புரியுதா? அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் அப்சார்ப் பண்றது யாரு? ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் இருந்தா யார் அப்சார்ப் பண்ணுவா? FG ஸ்டாக். ரிலேட்டட் டு சேல்ஸ் யார் அப்சார்ப் பண்ணுவா? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். எதுவுமே சொல்ல சார் அப்படின்னா you have to consider it as a FG stock. எதுவுமே சொல்ல அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பை டிஃபால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் யார் அப்சார்ப் பண்ணுவா? FG stock. Finished goods. ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் யார் அப்சார்ப் பண்ணுவா? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் யார் அப்சார்ப் பண்ணுவா? ரிப்ளை ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் WIP. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் யார் அப்சார்ப் பண்ணுவா? finished FG control செல் account. FG control account or finished goods. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை யார் அப்சார்ப் பண்ணுவா? Cost காஸ்ட் of ஆஃப் sales. சேல்ஸ். மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ பாட்டு நீ உல்டா பல்டா பதில் சொல்லிட்டு இருந்தனா அப்புறம் பாத்துக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது என்ன? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட். என்ன கொஸ்டின் இது? வேற கொஸ்டின் மாறிக்கும். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் இன்கர்ட் இருக்கா இல்லையா? 2 CCL அக்கவுண்ட் இன்கர் ஆகுது இல்ல? எவ்வளவு வருது? 64,200. எங்க மேல போ, இமிடியேட்டா பார். பை selling and distribution. எவ்வளோ? 64,200. 200. முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் அடுத்தது Selling and distribution. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் யார் அப்சார்ப் பண்ணுவா? Cost of sales. எங்க என்ன பண்ணணும்? Cost of By sales. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். எவ்வளோ? 82,000. இமிடியேட்டா என்ன பண்ணணும்? Cost of காஸ்ட் ஆஃப் sales. சேல்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோ. Cost. இது ஓபனிங் பேலன்ஸ் இருக்குமா? No, sir. இருக்காதா? No, sir. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்கு எப்பவுமே ஓபனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்காது. எவ்வளோ? அட்மின் ஓவர் அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலையாப்பா? பாருப்பா, நான் மறந்துட்டேன். சார் அப்சர்வ்டு ட்ரான்ஸ்ஃபர். 2 காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், 2 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட். எவ்வளோப்பா? 14,800. ஓகே, அப் டு திஸ் கிளியர்? நெக்ஸ்ட் என்ன? finished goods produced. எங்கப்பா ப்ரொடியூஸ் ஆகுது finished goods? எங்கப்பா? WIP. கரெக்டாப்பா? சார் மெட்டீரியல் போட்டேன், வேஜஸ் போட்டேன், ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் போட்டேன். இப்போ என்ன ஆயிட்டு இருக்கும்? ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ப்ரொடியூஸ் ஆயிட்டு எங்க போகும்? ப்ரொடியூஸ் ஆயிட்டு எங்க போகும்? finished goods control account. எவ்வளோ? 9,58,400. ஆட்டோமேட்டிக்கா எங்க ஓடிடணும்? finished goods ஓடிடும். Finished goods control account. அங்க வெளியனா இங்க உள்ளார வரும், அங்க எக்ஸிட்னா இங்க என்ட்ரி. எவ்வளோ? 2 WIP அக்கவுண்ட் எவ்வளவு வருது? 9,58,400. ஆயிடுச்சா? டன். நெக்ஸ்ட் அடுத்தது FG சோல்டு. எங்கள்ல இருந்து சேல் பண்ணுவீங்க நீங்க? finished goodsல இருந்து சேல் ஆகும். finished goods கண்ட்ரோல் அக்கவுண்ட்ல இருக்கியா? எங்க சேல் ஆகும்? பை காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். எவ்வளோ? 9,77,300. நெக்ஸ்ட் இமிடியேட்டா எங்க வா? 2 FG ஸ்டாக் அக்கவுண்ட். எவ்வளோ? 9,77,300. ஓகே, சேல்ஸ் ஒன்னு மட்டும் பெண்டிங்ல வை, காஸ்டிங் P&L போடணும், அது மட்டும் பெண்டிங்ல வை. மத்த எல்லா அக்கவுண்ட்ஸும் என்ன பண்ணிட்டு வந்துடலாம்? முடிச்சுட்டு வந்துடலாம். ஏன்பா புரியுதா புரியலையாப்பா? ஏன்பா எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் போஸ்ட் பண்ணிட்டோமா? Yes, sir. சிசிஎல் வச்சுக்கோங்க, காஸ்டிங் P&L மட்டும் வச்சுக்கோங்க. மத்தது எல்லாமே என்ன பண்ணிட்டு வந்துக்கலாம்? முடிச்சுட்டு வரலாம். ஓகே, லெட் அஸ் கம்ப்ளீட் இட். சொல்லுப்பா. மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கவுண்ட் 1,24,000 ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு. 4,80,000 பா இது பர்ச்சேசஸ். 4,80,100 பர்ச்சேசஸ்.
ஏன்பா நார்மல் லாஸ் ஷார்டேஜ் பத்தி எதுவும் சொல்லனா எதுவுமே பண்ணாத, கொடுத்திருந்தா போடு, கொடுக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பட் எல்லா என்ட்ரிஸும் நான் கொடுத்துட்டேன். நான் ஒரு என்ட்ரிஸும் மிஸ் பண்ணல. வந்தா போடு, வரலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, டெல் மீ எந்த சைடு அதிகமா இருக்கு? சார் டெபிட் சைட் டெபிட் சைடு எவ்வளோ? 6,04,100. 6,04,100. 4,100. 6,04,100. அப்போ பை பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ? 74,900. 74,900. 74,900. கரெக்டாப்பா? உன்னோட புக் ஆன்சர் எவ்வளோன்னு பாருப்பா. நம்ம ஏதாச்சும் விட்டுருக்குறோமான்னு பாருப்பா. சார் கரெக்ட். 74,900 கரெக்டா வந்திருக்காப்பா? ஓகே எஸ் சார். சரிப்பா, இது என்ன பேலன்ஸ்ப்பா? இது என்ன பேலன்ஸ்ப்பா? அது டெபிட் பேலன்ஸ். கிரெடிட்ல Debit போட்டிருக்கிற கிரெடிட்லன்னு சொன்னானா அதுக்கப்புறம் வரும். டெபிட் பேலன்ஸ். டெபிட் பேலன்ஸ். ஏன்? எக்ஸஸ் ஆஃப் டெபிட் ஓவர் கிரெடிட். Credit. ஓகே, எக்ஸஸ் ஆஃப் டெபிட் எவ்வளோ? 6,04,000. இட் இஸ் மோர் தேன் கம்பேர்ட் டு யுவர் கிரெடிட் பேலன்ஸ். ஓகே, தட்ஸ் வை இட் இஸ் நோன் as டெபிட் பேலன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் வர்றப்ப என்ன ஆயிடும்? பை பேலன்ஸ் brought down, அது டெபிட் பேலன்ஸ் ஆயிடும். ஓகே, தட்ஸ் த ரீசன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. க்ளோசிங் பேலன்ஸ் எப்பவுமே ஆப்போசிட்ல தான் இருக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் கரெக்டா அலைன் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் WIP கண்ட்ரோல் அக்கவுண்ட் பாரு. WIP கண்ட்ரோல் அக்கவுண்ட் எவ்வளவு இருக்கு? டோட்டல் பண்ண எந்த சைடு அதிகமா வருது? டெபிட் சைடா கிரெடிட் சைடான்னு பாரு. டெபிட் சைட். எவ்வளோப்பா? 10 Sir, lakh. debit side அதிகம். 10 lakh. 10,48,300. 8 300. 300. அந்த சைடு மைனஸ் பண்ணிக்கோ. அப்போ இங்கேயும் 10,48,300 வரும். பை பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ? 89,900. 89,900. புக் ஆன்சர் கரெக்டாப்பா? எஸ் சார். கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. Yes, sir. நெக்ஸ்ட் அடுத்தது ப்ரொடக்ஷன். டன். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட். எந்த சைடுப்பா அதிகமா இருக்கு? எந்த சைடு அதிகமா இருக்கு? ஏன்பா இருப்பா 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 Credit side. இருப்பா 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 ஏன்பா இது என்னப்பா? இது என்னப்பா? Actual. ஆக்சுவல். பதில் சொல்லு. ஆக்சுவல். இது என்னப்பா? இது அப்சார்ப். அப்சார்ப்டு. கரெக்டா? எந்த சைடுப்பா அதிகமா இருக்கு சொல்லுப்பா. அப்சார்ப்ட். அப்சார்ப்ட் அதிகமா. கரெக்டா டோட்டல் போட்டியாடா தம்பி? எஸ் சார். அப்சார்ப்டு எவ்வளவுப்பா இருக்கு? 3,59,100. 3,59,100. ஆக்சுவல் அதிகமா இருக்குதுன்றாங்க. என்னப்பா தம்பி ஒழுங்கா டோட்டல் ஆக்சுவல் போடுறா. தான் சார் அதிகமா இருக்கு. Action. ஆக்சுவல் தான் சார் அதிகமா இருக்கு. 365,250. 5,000. ஆக்சுவல் எவ்வளவு இருக்கு? 65,250. 3,65,250. Yes, sir. 3,65,250. சொல்லுப்பா. 3,65,250 எந்த சைடுப்பா அதிகமா இருக்கு? ஆக்சுவல். ஆக்சுவல் அதிகமா இருக்கு. அப்சார்ப்டு கம்மியா இருக்கு. ஆக்சுவல் அதிகமா இருக்கு, அப்சார்ப்டு கம்மியா இருக்கு. அப்சார்ப்டு கம்மியா இருக்குப்பா. என்ன கேஸ்பா இது? என்ன கேஸ்பா இது? Under. Under absorption. அண்டர் அப்சார்ப்ஷன். பை என்னப்பா எழுதுறேன்? அண்டர் அப்சார்ப்ஷன். என்னப்பா ஸ்டாண்ட் எடுப்ப? நார்மல் ஸ்டாண்ட் எடுப்பியா, அப்நார்மல் ஸ்டாண்ட் எடுப்பியா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நார்மல். ஏன்னா அவனே என்ன பண்ணிருக்கான் போன வாட்டி? பேலன்ஸ் கேரி டவுன் தான் வச்சிருக்கான். எப்ப நான் சொல்றது புரியுதா? So don't change the accounting policy. If question is warranting you to go for normal, please go for normal. If question இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ரைஸ் ஆகுது அப்படின்னா then you have a chance either to consider it as a normal, either to consider it as a abnormal. But my stand, it will be always be normal. நார்மலா இருந்துக்கும். அப்நார்மல் என்னது நான் இன்னும் சொல்லியிருக்கிறேன்னா, அப்நார்மல் பாதி தான் சொல்லியிருக்கிறேன். அப்நார்மல் லாஸ்னா என்ன, நார்மல் லாஸ்னா என்ன, அது என்னன்னு சொல்ல, ட்ரீட்மெண்ட் தான் என்னன்னு சொல்லியிருக்கிறேன் நான். என்ன வந்தா என்ன பண்ணும். இன்னும் நார்மல் லாஸ், அப்நார்மல் கெயினை பத்தி நான் இன்னும் சொல்லவே போல. கரெக்டா? ஆமா, அது இருக்குது. அது எப்போ வரும்னா உனக்கு வர்றது வந்து ப்ராசஸ் காஸ்டிங் 3வது நாள்ல வரும். இன்னில இருந்து 3வது நாள். கரெக்டா? எப்பவுமே 3வது நாள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. சரி சொல்லு. அண்டர் அப்சார்ப்ஷன் எவ்வளவு வருது? அண்டர் அப்சார்ப்ஷன் எவ்வளோ? 6,150. எவ்வளோ? 6,150. 150. 6,150 அண்டர் அப்சார்ப்ஷன். நார்மல்.
by balance carried down. Tampa clear? Yes, sir. yes. Yes, sir. எல்லா பேலன்ஸ் கேரி டவுனையும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், மார்க் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் அடுத்தது என்னப்பா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட். Control எவ்வளவுப்பா account. வருது? Mm-hmm. எந்த சைடுப்பா அதிகமா இருக்கு? கிரெடிட் சைடு அதிகமா 9,700 credit. Credit side. இது 68,000. 79,700. 79,700 700. எதுப்பா கிரெடிட்டா டெபிட்டா? கிரெடிட் சார் Credit. அப்சார்ப் சைடு எவ்வளோ? Absorb. 7,700. 9,700 இந்த சைடு எவ்வளோப்பா இருக்கு? 77,400. கரெக்டா? yes sir கரெக்டா. ஆக்சுவல் அதிகமா இருக்கா, அப்சார்ப்ட் அதிகமா இருக்கா? sir absorb Absorbed. இது அப்சார்ப்டு, இது ஆக்சுவல். Absorbed. சொல்ல அப்சார்ப்ட் அதிகமா இருக்கா, ஆக்சுவல் அதிகமா இருக்கா? அப்சார்ப்ட் அதிகமா இருக்கு. அப்சார்ப்ட் அதிகமா இருந்துச்சுன்னா அது பேர் என்ன? ஓவர் அப்சார்ப்ஷன். எந்த சைடு கம்மியா இருக்கு? டெபிட் சைடு கம்மியா இருக்கா, கிரெடிட் சைடு கம்மியா இருக்கா? டெபிட் சைடு. அப்ப இது என்ன பேலன்ஸ்? Credit balance. என்ன பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். Credit. ஏன்னா Credit balance. எக்ஸஸ் ஆஃப் கிரெடிட் ஓவர் டெபிட். Debit. ஓகே. Debit. 2 to balance Balance. பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ? 2,300 2300. என்னது இது? ஓவர் அப்சார்ப்ஷன் நார்மல். Normal loss. ஓகே. டோட்டல் எவ்வளவு வருது? 79,700. 79,700. ஏன்பா கிளியர்? Yes, sir. நெக்ஸ்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வா. எந்த சைடு அதிகமா இருக்கு? இந்த சைடு தான் அதிகமா இருக்கு. அப்சார்ப்ட் அதிகமா இருக்கு. கரெக்டா? 82,000. கரெக்டாப்பா? 4,300. எவ்வளோப்பா டிஃபரன்ஸ் வருது? அப்சார்ப்ட் அதிகமா இருக்குதுன்னா என்ன கேஸ்பா இது? ஓவர் அப்சார்ப்ஷன். 4,350. அடுத்தது வேஜஸ். வேஜஸ்க்கு ஏன்னா ஆஸ் இன்கர்ட் ஆஸ் அப்சார்ப்ட் அசம்ஷன் எடுத்துட்டோம், அதனால பிரச்சனை இல்லை. எஃப்ஜி கண்ட்ரோல் சொல்லுப்பா. பை பேலன்ஸ் brought டவுன் எவ்வளோ, கேரி டவுன் எவ்வளோப்பா இருக்கும்? $1 lakh. 8,300 1,58,000. 1 lakh. 58 Balance 1,58,000. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? ஓகேவாப்பா? yes sir நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எங்கப்பா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? பை காஸ்டிங் P&L அக்கவுண்ட். எவ்வளோப்பா டோட்டல் காஸ்ட்? 1,74,100. 10,74,100. yes sir இப்போ என்ன பண்ணும்? இமீடியட்டா காஸ்டிங் P&L ஓபன் பண்ணிக்கலாமா? ஏன்பா எதையாச்சும் அப்நார்மல் அசியூம் பண்ணிருக்கோம்? எதுவுமே இல்ல. கரெக்டா? ஆட்டோமேட்டிக்கா இது என்னப்பா? இது டோட்டல் காஸ்டாடா தம்பி? டோட்டல் காஸ்டா? ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? இங்க வந்துடும். கரெக்டா? டூ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ? 10,74,100. சேல்ஸ் எவ்வளோடா தம்பி? 14 lakh. என்னப்பா போடணும்? பை CCL. சேல்ஸ் போட்டா அவ்வளவுதான். CCL அக்கவுண்ட் எவ்வளோ? 14,43,000. எங்க போகும்? நேரடியா மேல போ. 2CCL. 2CCL ஆ? 2CCL ஆடா? 2CCL எவ்வளோ? 14 lakh. 43. sir to costing P&L ஓகே. 2 காஸ்டிங் P&L அக்கவுண்ட். $14 lakh 43,000. 14,43,000. அடுத்தது என்ன? ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணிடலாமா? yes sir எவ்வளோ ப்ராஃபிட்? ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட். Profit. 3,68,000 3,68,900. 3,68,900.
900. 900. 2 இதுவும் எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? CCL அக்கௌண்ட். ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு CCL. நேரா மேல போ. என்ன பண்ணணும்? பை காஸ்டிங் P&L 3,58,000 68,900. ஓகேவா? பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளவு வருது? எந்த சைடு அதிகமா வருதுன்னு பாரு. இந்த சைடும் வரலாம், கேரி டவுன் இந்த சைடும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். $17,65,300. 17,65,000. 65,300. அப்போ பேலன்ஸ் கேரி டவுன் இங்க எவ்வளவு வருது? 3,22,300. இந்த பேலன்ஸ் கேரி டவுன் இருக்கு இல்லையா, இருக்கக்கூடிய எல்லா அக்கவுண்ட்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ் ஆட் பண்ணனா இந்த பேலன்ஸ் கேரி டவுன் வரணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? மெட்டீரியல் அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் நிக்குது? மெட்டீரியல் அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் நிக்குது? 74,900 இருக்கா? 74,900 இருக்கா இல்லையாப்பா? இருக்கா? கால்குலேட்டர் எடுத்துக்கோ, சமேஷன் பண்ணிக்கோ. 74,900. ஓகேவா? என்ன பேலன்ஸ் அது? என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ். நெக்ஸ்ட் WIP ல பேலன்ஸ் இருக்கா? இருக்கு. எவ்வளோ? 89,900. டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா? டெபிட் பேலன்ஸ். டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா? டெபிட் பேலன்ஸ். மெட்டீரியல் அக்கவுண்டோடது என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். ரெண்டுமே ஆட் பண்ணலாமா? எஸ் சார். அடுத்தது ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட். என்ன பேலன்ஸ் இவனுக்கும்? டெபிட் பேலன்ஸ். இவனோடது டெபிட் பேலன்ஸ். அப்ப ஆல்ரெடி ரெண்டு அக்கவுண்ட்டும் டெபிட் பேலன்ஸ்ல இருக்கு. ஆட் பண்ணலாமா? எவ்வளவு வருது? 6150. நெக்ஸ்ட் அடுத்தது அட்மின் ஓவர்ஹெட்ஸ். அட்மின் ஓவர்ஹெட்ஸ். அட்மின் ஓவர்ஹெட்ஸ் என்ன பேலன்ஸ் பா? கிரெடிட் பேலன்ஸ். என்ன பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். எல்லா பேலன்ஸும் டெபிட்ல இருக்கு. அப்ப இந்த பேலன்ஸ் எப்படி இருக்கு? கிரெடிட் பேலன்ஸ்ல இருக்கு. என்ன பண்ணலாம்? மைனஸ் பண்ணிக்கலாமா? மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் என்ன? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். என்ன பேலன்ஸ்ல இருக்கு? கிரெடிட் பேலன்ஸ். என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன? இது முடிஞ்சிருச்சா? வேஜஸ்ல ஏதாச்சும் பேலன்ஸ் இருக்கா? இல்ல. ஃபினிஷ்டு குட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இருக்கா? இருக்கு. என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். எவ்வளோப்பா? 1,58,000. 1,58,000. அடுத்தது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல பேலன்ஸ் இருக்காது. காஸ்டிங் P&L பேலன்ஸ் இருக்காது. அங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பேன். எவ்வளோப்பா வருது? 3,22,300. மேட்ச் ஆகுதாப்பா? இது மேட்ச் ஆச்சுன்னா ஆன்சர் கரெக்ட்பா. இல்ல அப்படின்னா எந்த இடத்துல விட்டான்னு தெரியாது. நீ எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? செக் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? பெட்டர் ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்தானா இம்மீடியட்டா ரெண்டு லெக்லயும் என்ன பண்ணிடணும்? ரெக்கார்ட் பண்ணிடணும். ஒரு லெக்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒன்னும் ஐசியே அதுக்கப்புறம் பார்த்தும். கரெக்டா? அந்த அட்டெம்ப்ட்ல விட்டுரும். சரியா? ஆமா. ட்ரையல் பேலன்ஸ் போட சொல்லியிருக்கிறானா? ட்ரையல் பேலன்ஸ் போடுவோமா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் டெபிட், செகண்ட் கிரெடிட் பேலன்ஸ். கரெக்டா? என்னென்ன அக்கௌண்ட் பா கிரெடிட் பேலன்ஸ்? இங்கே போட்டிருக்கிறான் பாருப்பா. இங்கே போட்டிருக்கிறான் பாரு. மெட்டீரியல் அக்கௌண்ட் இருக்கா? இல்ல, இது காப்பி பண்ண முடியாது. எனக்கு சொல்றியா மெட்டீரியல் அக்கௌண்ட் எல்லாமே? புக் ஆன்சர் கரெக்ட் இல்ல? புக்ல சொல்லு அப்படியே என்னன்ட்டு. மெட்டீரியல் அக்கௌண்ட்ல என்ன பேலன்ஸ் இருக்கு? டெபிட் பேலன்ஸ் இருக்கு. 74,900.
Next, WIP 89,900. Production overhead control account 6,150. 6,150. Next one. Administrative overhead control account எவ்வளோ? Credit balance 2,300. Credit balance. Next, selling and distribution overhead control account எவ்வளோ? Selling and distribution. 4,350. Credit balance. Next, 4,350. finished goods 1,58,000. அவ்வளவுதானா? Yes, sir. கரெக்டா? TCL என்ன பேலன்ஸ் வரணும்? கிரெடிட் பேலன்ஸ் வரணும். கரெக்டா? டெபிட் ஓவர் கிரெடிட் எவ்வளவு இருக்கு டோட்டல்? 3,28,950. 3,28,950. 3,22,300. ஓகே, டன். ஓகே, இதுதான்ப்பா, அவ்வளவுதான்ப்பா. ஓகேவா? இன்டகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங்க்கு இந்த சிசிஎல் அக்கௌண்ட்டுக்கு பதிலா எத்தனை அக்கௌண்ட் வரும்? 5 அக்கௌண்ட் வரும். எது பெட்டர் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் உன்னை பொறுத்த வரைக்கும்? நான் இன்டகிரேட்டட். இந்த ஒரு அக்கௌண்டோட முடிஞ்சிடும். இன்டகிரேட்டட் கொடுத்தான்னு வச்சுக்கோ, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். கேஷ் அக்கௌண்ட் பேமெண்ட் பண்ணதெல்லாம் கேஷ் அக்கௌண்ட்ல வரும், பேபிள் எல்லாம் கிரெடிட்டார்ஸ்ல வரும், சேல்ஸ் எல்லாமே டெட்டார்ஸ்ல போடணும். கரெக்டா? டெப்ரிசியேஷன் இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் கொண்டு வந்து ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்க்கோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ்க்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இத்தனை வேலை இருக்கும். கரெக்டா? பெட்டர் ப்ரே ஃபார் காட் டு கெட் நான் இன்டகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங். நம்ம புரிஞ்சுதா புரியலையா? எஸ் எஸ். சி, ஒன் கொஸ்டின் ஐ ஹவ் டன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ ஹாஸ் டு டூ? யாரா பண்ணணும்? நீங்க தான் பண்ணணும். எடு இல்லஸ்ட்ரேஷன் 1. இல்லஸ்ட்ரேஷன் 1 இருக்கா இல்லையா? இப்பவே போடு. 20 நிமிஷம் கூட ஆகாது. 20 முடிச்சுட்டு லஞ்சுக்கு போயிருக்கோம். ஓகேவா? லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ வில் பி டேக்கிங் ரிகன்சிலியேஷன். ஓகேவா? அளவோட சாப்பிட்டுப்பா. அதிகமா சாப்பிட்டுட்டு வந்தானா சாப்பிட்டு வந்து கொட்டாய் விடாதுக்கு அப்புறம் இருக்குது. ஓகே, ரைட். So you have after completion of your lunch, I am going to take number 1, reconciliation. Okay, reconciliation முடிச்சிட்டு I will be going after completion of reconciliation முடிச்சிட்டு காஸ்ட் ஷீட் P&L reconciliation இந்த மாடல் எடுப்பேன். அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அது முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் பிரேக் ஒரே ஒரு கொஸ்டின் தான் போடுவேன். என்னன்னு பாத்தீங்கன்னா லெட்ஜர்ஸ் போட்டு, காஸ்டிங் P&L போட்டு, காஸ்ட் ஷீட் போட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரிகன்சிலியேஷன் பண்ணணும். ஓகே, எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு சம் இருக்கு. இது முடிச்சிட்டானா அவ்வளவுதான். 60 to 70% is completed. If I take reconciliation, 90% will be completed. இந்த சாப்டர் இவ்வளவுதான். இதுக்கு தான் வந்து இவ்வளவு கஷ்டம் சொல்லிட்டு இருக்கீங்க. I won't take journal entries. Okay, now you would have got how to journalize the thing. ஓகேவா? buy in இருக்குதுன்னா அதுதான் டெபிட்ல வரும். 2 என்ன இருக்குதோ அது கிரெடிட்ல போட்டுக்கோங்க. ஓகே, that's all with this chapter. Okay, yes, you do illustration number 1. illustration number 1 பண்ணிக்கோங்க. practice question எடு. practice question எது homework நான் சொல்லிடுறேன் பாரு. practice question 1 நான் இங்க பண்றேன். 2 நீ பண்ணனும், 3 நீ பண்ணனும். கரெக்ட்டா? 2 3 நீ பண்ணனும். 2 3 4 நீ தான் பண்ணனும். 5 நான் பண்ணுவேன், 1 நான் பண்ணுவேன். டன். Yes, sir. இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்கே கவர் பண்ணிடலாம்ப்பா. 6 ஒரு மாடலு, 6 முடிச்சிட்டானா 7 ஈஸி. ஓகே, 6 முடிச்சிட்டா 8 ஈஸி. ஓகே, 7 நான் பண்ணுவேன். 6 நான் பண்ணுவேன், 8 நீ பண்ணுவீங்க, 7 நான் பண்ணுவேன். ஓகே, 5 வகையான சம்ஸ் இருக்குப்பா இதுல இந்த சாப்டர்ல. 1 நான் முடிச்சிட்டேன். இதுக்கே வந்து சிசிஎல் எடுத்துட்டு மத்த 5 அக்கௌண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண என்ன கிடைக்கும்? நான் இன்டகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங். முடிஞ்சுதா? ரிகன்சிலியேஷன் மட்டும் கேட்கறது 3rd மாடல். ஓகேவா? காஸ்டிங் P&L போட்டு, சாரி, காஸ்ட் ஷீட்டை போட்டு ஃபினான்ஷியல் P&L போட்டு ரிகன்சிலியேஷன் போடுறது 4வது மாடல். 5வது மாடல் என்ன? லெட்ஜர்ஸ், காஸ்ட் ஷீட், P&L அண்ட் ரிகன்சிலியேஷன். இது 5வது மாடல். இந்த 5 மாடல் முடிச்சிட்டோம்னா முடிஞ்சது. டுடே பை ஈவினிங் ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் ஆல் தோஸ் 5 மாடல்ஸ். ஓகே, நாளைக்கு ஐ வில் பி ஸ்டார்டிங் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஓகே, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஃப்ரெஷ் ஆஃப் மைண்ட்ல வா.
எந்த பிரச்சனையும் தலையில வச்சுக்கிட்டு வராது. ஓகே, ஆல்ரெடி நான் வேற ஏதோ படிச்சிருக்கிறேன் சார், நீ ஏதோ படிச்சிருக்கிறதெல்லாம் அது உங்ககிட்டே வச்சுட்டு மறந்துடாது, தப்பு. நீ படிச்சதுக்கு தப்பு. 1 - 2 2 - 3 ஏதோ பண்ணுவ, அது எனக்கு தெரியாது. ஐ நோ ஒன்லி பை லாஜிக்கல் வைஸ். லாஜிக்கலா போடுறேன், என்ன பண்ணணும்னு சொல்றேன், முடிஞ்சிடும். ஓகே, எஸ், கம்ப்ளீட் இட். half an hour எனக்கு பிரேக். ஓகேவா? நீ என்ன பண்ணணும், இல்லஸ்ட்ரேஷன் 1 நீ முடிக்கணும். முடிச்சுட்டு லஞ்சுக்கு போ. சரியா? ஆமாவா?